வந்து இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. என்னன்னா ஆர்கோ சிடி இன்டெகிரேஷன்ஸ் ஓகேங்களா? எப்படி நம்ம ஆர்கோ சிடி இது கூட இன்டெகிரேட் பண்ணி கன்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கன்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ இது இந்த ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டிப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு என்விரான்மெண்ட் வேணும். ஸோ நான் எங்கே டிப்ளாய் பண்ண போகிறேன்னா என்னுடைய இகேஎஸ் கிளஸ்டரில் போயிட்டு நான் டிப்ளாய் பண்ண போகிறோம் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் நீங்கள் அசூர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லோக்கலில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் ஜிசிபி உங்கள் வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே போய் நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ண போகிறது வந்து இகேஎஸ் ஓகே. So Kubernetes போய் நான் டிப்ளாய் பண்ண போகிறேன் ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு இகேஎஸ் கிளஸ்டர் போயிடுறேன். ஓகே கிளஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து கிளஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா? ஓகே ஸோ பார்த்தா நம்மகிட்ட எந்த ஒரு கிளஸ்டருமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் கிளஸ்டர் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளஸ்டர் நேம் ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம் ஓகேங்களா? ப்ராஜெக்ட் சும்மா வந்து ப்ராஜெக்ட் ஒன்று சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்ணால் அதோடைய ரோல்ஸ் வந்து நமக்கு தெரியணும் ஓகே. ஸோ நம்மகிட்ட வந்து இப்போ எந்த ஒரு ரோலுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கிளஸ்டருக்கு ஒரு ரோல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ டூப்ளிகேட் ஸோ ஐஏஎம்மில் ஃபஸ்ட்டு ஒரு கிளஸ்டருக்கு ரோல் கிரியேட் பண்ணுவோம். ஓகே ரோல்ஸில் போயிட்டு ஸோ க்ரியேட் ரோல் கொடுத்துக்கலாம். ஸோ ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் தான் யூஸ் கேஸ் வந்து இதில் இகேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இகேஸில் இகேஸ் கிளஸ்டர் ஓகே. ஸோ இந்த ரோல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாலிசி எடுத்துருக்கு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ரோலோட நேம் ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு கிளஸ்டர் ரோல்னு கொடுத்துக்கலாம். கிளஸ்டர் ரோல் ஸோ வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. அவங்க அந்த ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு ஓகே. ஸோ பாலிசிஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நேம் டேக் வேணும் நீங்கள் கொடுத்துங்க. ஸோ நேம் டேக் கொடுக்குறது யூஸ்வலாக நல்லது ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஒரு அப்ளிகேஷன் இது பண்ணினா எந்த ஒரு இன்ஃப்ரா க்ரியேட் பண்ணாலுமே ஸோ நேம் டேக் கொடுத்து பழகுங்க ஓகேங்களா? ஸோ இப்போ டெஸ்ட்ன்றதுனால நான் எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து க்ரியேட் ரோல் கொடுத்துக்கலாம். ரோல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு கிளஸ்டர் ரோல். இப்போ இகேஸில் போயிட்டு இது ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா நம்ம கிளஸ்டர் ரோல் க்ரியேட் ஆகிருக்கும் ஓகே. ஸோ இது செலக்ட் பண்ணிக்கோங்க. டேக் வேணும் டேக் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து விபிசி ஸோ நம்ம டிஃபால்ட் விபிசி தான் க்ரியேட் பண்ண போகிறதுனால ஜஸ்ட் இதெல்லாமே அப்படி இருக்கட்டும். ஸோ சப்நெட் மட்டும் ஒரு 3 சப்நெட் மட்டும் கொடுத்தா போதும். கடைசி 3 சப்நெட்டை டெலிட் பண்ணிடலாம் ஓகே. ஜஸ்ட் இந்த 3 சப்நெட் இருக்கும். ஸோ செக்யூரிட்டி குரூப் அதே மாதிரி இப்போ இந்த இது க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு செக்யூரிட்டி குரூப்பை வேணும் ஓகே. நம்ம டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த கிளஸ்டருக்கு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி குரூப் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? விபிசியில் ஸோ விபிசியில் போயிட்டு செக்யூரிட்டி குரூப் வந்து கிளஸ்டருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செக்யூரிட்டி குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி செக்யூரிட்டி குரூப் ஓகே. ஸோ கிரியேட் செக்யூரிட்டி குரூப்பில் கிளஸ்டர் செக்யூரிட்டி குரூப் ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ விபிசி வந்து டிஃபால்ட் விபிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்பவுண்ட் ரூலில் வந்து இப்போதைக்கு நான் வந்து எல்லா டிராஃபிக்கும் அலோவ் பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த பர்டிகுலர் டிராஃபிக் அலோவ் பண்ணணுமோ அதை மட்டும் கொடுத்துங்க. நான் ஜஸ்ட் எல்லா டிராஃபிக்கும் இப்போதைக்கு அலோவ் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ எல்லா இதுவும் கொடுத்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிரியேட் செக்யூரிட்டி குரூப். ஸோ செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ கிளஸ்டரில் போய்ட்டு ஜஸ்ட் ரீலோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய கிளஸ்டர் செக்யூரிட்டி குரூப்புக்கு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிளஸ்டர் எண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக வேணுமா இல்லை பப்ளிக்காக வேணுமா, இல்லைனா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து இப்போ இந்த டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் வந்து பப்ளிக் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் கிளஸ்டரை வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணணும் இது வந்து நெக்ஸ்ட் சீரிஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ ப்ரைவேட் கிளஸ்டர் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அது விபிசி எப்படி அட்டாச் பண்ணுறது, ஸோ ப்ரைவேட் சப்நெட்டில் எப்படி அட்டாச் பண்ணுறது, இது வந்து நான் ஒரு நெக்ஸ்ட் ஒரு சீரிஸாக வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன் ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பப்ளிக் சப்நெட்டே கொடுத்துக்கலாம். பப்ளிக் கிளஸ்டர் எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். நமக்கு எந்த ஒரு மெட்ரிக்கும் தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ ஆரன்ஸில் வந்து 3 ஆரன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு
ஒன்று ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ கிளஸ்டர் க்ரியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கோங்களா. ஸோ இப்போ வந்து கிளஸ்டர் க்ரியேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளஸ்டர் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. குபர்னெட்டிஸ் வெர்ஷன் வந்து 1.28 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து நம்ம நோட் குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக நம்மகிட்ட எந்த ஒரு நோட் குரூப்புமே இல்லை. ஸோ ஆட் நோட் குரூப்பில் போயிட்டு ஸோ நோட் குரூப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சேம் ப்ராஜெக்ட் ஒன்றுனே கொடுத்துக்கிறேன். ஓகே, ரோல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு தனியாக ஒரு ரோல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்டே இப்போதைக்கு ரோல்ஸ் வந்து ஜென்கின்ஸ் ரோல் தான் எடுத்துருக்கு. நம்ம ஒர்க்கர் நோடுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நோட் குரூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, அகெயின் ஐஏஎம்மில் போயிட்டு ஸோ ஐஏஎம்மில் ஒர்க்கர் நோடுக்கு தனியாக ஒரு ரோல் க்ரியேட் பண்ணுங்கள். ரோல்ஸில் கிரியேட் ரோல். ஸோ AWS சர்வீஸ் இருக்கட்டும். இந்த யூஸ் கேஸில் வந்து EC2 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒர்க்கர் நோடு வந்து ஒரு EC2 தான். ஓகேங்களா? ஸோ EC2க்கு தான் நம்ம வந்து ரோல்ஸ் பாலிசிஸ் தான் அசைன் பண்ணணும். ஓகே, ஸோ EC2 செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 3 ரோலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து ஒர்க்கர் நோட், 3 பாலிசி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க்கர் நோட், AWS ஒர்க்கர் நோட் பாலிசி, இந்த பாலிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் CNI பாலிசி, ஸோ இந்த பாலிசி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து கண்டெய்னர் ரெஜிஸ்டர், ரீட் ஒன்லி, இந்த 3 பாலிசியும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து ஒர்க்கர் நோட் ஜஸ்ட் ஒர்க்கர் பாலிசி நேம் கொடுத்துப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாலிசி செக் பண்ணிக்கோங்க. கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, ஓகே, 3 பாலிசி கரெக்டாக இருக்குது. டேக் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரோல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, க்ரியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒர்க்கர் நோட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரோலில் ஒர்க்கர் பாலிசி இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லான்ச் டெம்ப்ளேட் நம்ம இது யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ லேபிள்ஸ் அண்ட் டெயின்ஸ் அண்ட் இந்த கான்செப்ட்லாம் வந்து நான் குபர்னெட்டிஸ் சீரிஸ் வேணால் சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன்ஸில் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து குபர்னெட்டிஸோட கோர் கான்செப்ட்டில் வருது. ஓகேங்களா? இந்த லேபிள்ஸ், செலக்டர் அண்ட் டெயின்ஸ் அண்ட் டாலரேஷன் இதெல்லாம் வந்து குபர்னெட்டிஸோட கோர் கான்செப்ட். ஓகேங்களா? குபர்னெட்டிஸ் சீரிஸ் வரும்போது உங்களுக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் குபர்னெட்டிஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டேக் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு AMI நம்ம கொஞ்சம் ஸ்பெக் பெருசாக வச்சுக்கலாம். 23 லார்ஜ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சாரி, T3 டாட் நான் இப்போதைக்கு லார்ஜ் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செட் பண்ணிவிட்டு கீழே வந்துடலாம். ஸோ டிஸ்க் சைஸ் 20 இருக்கும். எனக்கு டிசைர் சைஸ் வந்து நான் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு இப்போதைக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் போதும். அதுக்கு மினிமம் 1, மேக்ஸிமம் சைஸ் 1. ஸோ டிசைர் ஸ்டேட்டும் 1 போதும் எனக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அன்அவைலபிளும் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்நெட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி EKS கொடுத்த சப்நெட்டில் இதுவும் எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணலாம். இதோட க்ரியேஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒர்க்கர் நோடு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒர்க்கர் நோடு ஆக்டிவில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T3 லார்ஜில் இருக்குது, ஆக்டிவில் தான் இருக்குது. ஓகே, அண்ட் ஹெல்த் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த் இஷ்யூ எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஒர்க் நோடு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆர்கோ சிடி எப்படி இன்டெகிரேட் பண்ண, ஆர்கோ சிடி எப்படி வந்து நம்மள EKSல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே,